குமாரன் தூய ஆவியானவரின் திருப்பெயராலே ஆமென். இந்த ஞாயிறு ஒரு விசேஷித்த ஞாயிறு. கிறிஸ்தவர்களாகிய நாம் எவ்வாறு கிறிஸ்து பிறப்பின் திருநாளையும் உயிர்த்தெழுந்த திருநாளையும் நாம் கொண்டாடுகின்றோமோ அதைப்போல இன்றைக்கு இந்த ஞாயிறு பெந்தைகோஸ்தே ஞாயிறாக நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். பெந்தைகோஸ்தே திருநாளின் வாழ்த்துதலை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலியின் வழியாக வழிபாட்டிலே பங்கெடுக்கிற நம்மை கடவுள் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாம் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த கடவுளே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு வாரத்தை கடந்து வரவும் ஒரு புதிய வாரத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லவும் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திற்காகவும் எங்களுடைய வாழ்வில் நீர் எங்களோடு கூட உடனிருந்து எங்களை வழிநடத்தி வருகிற அன்புக்காகவும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்கள் வாழ்வில் எப்பொழுதும் எங்களோடு உடனிருந்து எங்களை தாங்குகிற பலப்படுத்துகிற தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திருச்சபை இன்றைக்கு பெந்தைகோஸ்தே திருநாளை கொண்டாடுகிற இந்த நாளின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். இந்த நாளின் தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களுடைய மனதின் விருப்பங்கள், ஏக்கங்கள், எங்களுடைய ஜெபங்கள், பொருத்தனைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தியான வேலையை உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் கடவுளே, ஆமென். நம் அனைவரும் கீர்த்தனைகளில் 102வது கீர்த்தனை, தீய மனதை மாற்றமாறும் தூய ஆவியை. பல்லவி முதல் சரணத்தை மாத்திரம் நாம் சேர்ந்து பாடலாம். தீய மனதை மாற்றவாறும் தூய ஆவியே, கனநேய மேவியே, கனநேய மேவியே, மாய பாச தழுந்தி வாடி மாலும் சாவிதா, மாய பாச தழுந்தி வாடி மாலும் சாவிதா, மிக மாயும் பாவினான், மிக மாயும் பாவினான். தீய மனதை மாற்றவாறும் தூய ஆவியே, கனநேய மேவியே, கனநேய மேவியே. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக திருச்சபை கொடுத்திருக்கிற தியான பகுதிகள் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 14 முடிய, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 முடிய, சங்கீதம் 104 24 முதல் 35 முடிய, யோவான் நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. இப்பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை நாம் படிக்க கேட்போம்.
நீங்கள் இடறல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்குச் சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்குச் செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்குச் சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்குச் சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்குச் சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையைச் சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, தொடக்கத்திலே சொன்ன வண்ணமாய் இந்த ஞாயிறு பெந்தைகோஸ்தே திருஞாயிறு. தூய ஆவியானவர் சீஷர்களை நிரப்பின ஆட்கொண்ட திருநாளை நாம் இன்றைக்கு நினைவு கூறுகிறோம். இந்த நாளிலே மீண்டுமாக உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளின் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பெந்தைகோஸ்தே என்பதற்கு 50 என்பது பொருள். பாஸ்கா பண்டிகையை கொண்டாடுகின்ற யூதர்கள் அதனை தொடர்ந்து வருகிற 50வது நாளை பெந்தைகோஸ்தே நாளாக கொண்டாடினார்கள். யூதர்களுக்கு அது ஒரு அறுப்பின் பண்டிகை. தாங்கள் அறுவடை செய்ததிலிருந்து முதற் பலனை கடவுளுக்கு கொண்டு வந்து நன்றி படைக்கின்ற ஒரு திருநாளாக கொண்டாடினார்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம். 120 பேர் ஒரே இடத்திலே கூடியிருந்தார்கள் என்பதாக நாம் படிக்கின்றோம். பெந்தைகோஸ்தே நாளை கொண்டாடுவதற்காக சீடர்கள் கூடியிருந்த நேரத்திலே தூய ஆவியானவரால் அவர்கள் ஆட்கொள்ளப்படுகின்றார்கள். தூய ஆவியானவராலே நிரப்பப்படுகின்றார்கள். பேதுரு பிரசங்கம் செய்கிறார். அவருடைய பிரசங்கத்தை கேட்ட திரளான மக்கள் 3000 பேர் அன்றைக்கு திருமுழுக்கு பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த நாளில்தான் திருச்சபை உருவாக்கம் பெறுகிறது. திருச்சபை தோற்றுவிக்கப்படுகிறது. பெந்தைகோஸ்தே திருநாளை திருச்சபை தன்னுடைய பிறந்த நாளாக கொண்டாடுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். பெந்தைகோஸ்தே நாள் என்பது தூய ஆவியானவரின் திருநாள். திருச்சபை தூய ஆவியானவரால் இயக்கப்படுகின்ற ஒரு இயக்கம். திருச்சபை தூய ஆவியானவரால் நடத்தப்படுகின்ற ஒரு சமூகம். கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்திருக்கின்ற விசுவாச மக்கள், விசுவாச குடும்பம் தூய ஆவியானவராலே நடத்தப்படுகின்ற ஒரு சமூகமாக இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்கின்றோம். இந்த சிறப்பான நாளிலே திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற செம்பொருள் தூய ஆவியானவரே வாரும், எங்களை புதிதாக்கும் அல்லது எங்களை புதுப்பியும். தூய ஆவியானவரே வாரும், எங்களை புதிதாக்கும். இது ஒரு மன்றாட்டாக நாம் பார்க்கின்றோம். நாம் இன்றைக்கு பாடின
தீய மனதை மாற்றுமாறும் வின்ஃப்ரெட் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அந்த பாடலிலே புதிதாக்குதல் என்பதற்கு என்ன பொருள் என்பதை நாம் பார்க்கின்றோம். சிறந்த நோக்கத்தை அந்த பாடலிலே அந்த பக்தன் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். தீமை அன்றி வேறொன்றையும் செய்ய நான் தெரியவில்லை. ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவராலே என்னை நீர் மாற்றும், புதுப்பியும், என்னுடைய எண்ணங்களை புதுப்பியும், கிறிஸ்துவின் மீது என்னுடைய நாட்டத்தை அதிகமாக்கும், வேத வசனத்தின் மீது என்னுடைய நாட்டத்தை அதிகமாக்கும், புதுப்பியும் என்று சொல்லுகின்ற பொழுது என்னிலே காணப்படுகின்ற தேவையற்ற எண்ணங்களை விலக்கி ஆண்டவர் மகிமைப்படுகின்ற தேவையான எண்ணங்கள் என்னிலே வளருவதற்கு ஒப்பு கொடுப்பதற்கான ஒரு நோக்கத்தை நாம் இதில் பார்க்கின்றோம். கிராமத்தில் போர்வெல் இருக்கும். போர்வெல் தண்ணி வராமல் பழுதடைந்து இருக்கின்ற பொழுது அதை பழுது பார்க்கின்றதை நாம் பார்த்திருப்போம். அதை கழற்றி அதை தூக்கி அதில் இருக்கிற குப்பைகள், அதில் இருக்கிற இதெல்லாம் அதை அடைத்துக் கொண்டிருந்தோ அதெல்லாம் தூய்மையாக்கி மீண்டுமாக அந்த போர்வெலை புதுப்பிக்கின்றதை நாம் பார்ப்போம். தூய ஆவியானவரே வாரும், எங்களை புதிதாக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களிலே தேவையற்ற காரியங்களை விலக்கி நாங்கள் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்வதற்கான எண்ணங்களை, சிந்தனைகளை, செயல்களை நாங்கள் வளர்த்துக் கொள்வதற்கு கிருபை தாரும். சங்கீதம் 51 தாவீது மிக அழகாக சொல்லுகின்றார். 9வது வசனம் தொடங்கி, என் பாவங்களை பாராதபடி உமது முகத்தை மறைத்துக் கொள்ளும், என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என் உள்ளத்திலே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஆண்டவரே, உமக்கு உகந்தவனாய் வாழ விரும்புகிறேன். என்னை புதிதாக்கும், உமது ஆவியை எனக்கு தாரும் என்று தாவீது சொல்லுகின்ற அழகான ஜெபத்தை நாம் பார்க்கின்றோம். தூய ஆவியானவரே வாரும், எங்களை புதிதாக்கும். இந்த பெந்தைகோஸ்தே நாளிலே, இந்த அழகான செம்பொருளிலே நாம் சிந்திப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே மீண்டுமாக படிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற 3 திருமறை பகுதிகளை உங்களோடு கூட தியானித்து இந்த தியானத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை வருகின்ற திருமறை பகுதி. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 14வது வசனம், என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள், நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆழமான பள்ளத்தாக்கை நாம் பார்க்கிறோம். அந்த பள்ளத்தாக்கில் மிகுதியான எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் கிடக்கின்றன. கடவுள் தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கின்றார், இந்த எலும்புகள், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறுமா? அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அது உமக்கே தெரியும். அந்த பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது அதை சிறு பிள்ளைகள் படிப்பார்கள் என்று சொன்னால் ஒரு அனிமேஷனை போல தோன்றும். அந்த எலும்புகளுக்கு நரம்புகள் வந்தது, தோல் கொடுக்கப்பட்டது, சதை உண்டானது, எலும்புகள் பொருத்தப்பட்டது. பிறகு 4 திசைகளிலுமிருந்து காற்றுகள் வீசுகின்ற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை உரைக்கின்ற பொழுது அந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்றதாக நாம் பார்க்கின்றோம்.
தம்முடைய மக்கள் சிறையிருப்பின் மத்தியிலே வாழுகின்ற பொழுது அவர்களை நான் திரும்ப அவர்கள் நாட்டிற்கு கொண்டு வருவேன். அவர்கள் தங்கள் நாட்டிலே சுகத்தோடு கூட வாழ்வார்கள். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஏனெனில் நான் உங்களுக்காய் இருக்கிறேன், உங்களை கண்ணோக்குவேன், உங்கள் நாடு மீண்டும் உழப்பட்டு விதை விதைக்கப்படும், உங்கள் மக்களை பெருகச் செய்வேன், இஸ்ரவேல் வீட்டார் அனைவரையும் பெருகச் செய்வேன், நகர்களில் மக்கள் குடியேறுவார்கள், அழிவிடங்கள் மீண்டும் கட்டி எழுப்பப்படும். தம்முடைய மக்களுக்கு கடவுள் தருகின்ற மீட்பை இந்த பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். உலர்ந்த எலும்புகளை தம்முடைய மக்களுக்கு கடவுள் ஒரு குறியீடாக, ஒரு அடையாளமாக பயன்படுத்துகிறார். என் ஆவியை நான் ஊதுவேன், என் ஆவியை அவர்கள் மேல் பொழிவேன், அப்பொழுது அவர்கள் உயிர் பெற்று எழுவார்கள், அவர்கள் தங்களுடைய நாட்டிற்கு திரும்பவுமாக கொண்டு போகப்படுவார்கள். இந்த மீட்பிலேதான் கடவுளுடைய அன்பும் கடவுளுடைய பேரிரக்கமும் வெளிப்படுகிறதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அந்த கடவுள் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அந்த கடவுள் தம்முடைய மக்களுக்கு, தம்முடைய படைப்பிற்கு வாழ்வு தருகின்ற கடவுளாகவே இருந்து கொண்டிருக்கிறார். சங்கீதம் 104 வசனத்திலேயும் நாம் படிக்கின்றோம். சங்கீதம் 104 30வது வசனம், உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்க பெறுகின்றன, மன்னகத்தின் முகத்தை நீர் புதுப்பிக்கின்றீர். ஆவியானவர் உயிர்ப்பிக்கின்றவராக செயல்படுகின்றார். எப்படி தொடக்கத்தில் மண்ணிலே சுவாசத்தை ஊதி உயிருள்ள படைப்பாக கடவுள் மாற்றுகிறாரோ, அதை போல இங்கே ஆவியானவர் உலர்ந்த எலும்புகளை ஒரு குறியீடாக காண்பித்து தம்முடைய மக்கள் மீண்டுமாக வாழ்வு பெறுவார்கள், மீண்டுமாக தங்களுடைய நாட்டிற்கு திரும்ப வருவார்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த திருமறை பகுதியில் விசுவாசத்தோடு தொடர்புடைய ஒரு பகுதியை நாம் மிக அழகாக பார்க்க, கவனிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறுமா? பள்ளத்தாக்கில உலர்ந்த மிகுதியான எலும்புகள் உயிர் பெறுமா என்று கடவுள் கேட்கிறார். ஆம், அது உயிர் பெறும். கடவுளுடைய ஆவியானவர் நம்மிலே செயலாற்றுகின்ற பொழுது, கடவுளுடைய ஆவியானவர் செயல்படுகின்ற பொழுது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறும். இன்றைக்கு நாம் வாழுகிற காலகட்டத்தில் இது எப்பொழுது மாறும்? இந்த சூழல் எப்பொழுது மாறி நாம் இயல்பான வாழ்க்கைக்கு கடந்து வருவோம் என்கின்ற ஏக்கத்தோடும் பெருமூச்சோடும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை தொடர்ந்து நாம் கடவுளிலே வைத்து அவருடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்துவார், நமக்கு வாழ்வு தருவார், நம்மை பாதுகாப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த திருமறை பகுதி அந்த ஒரு நம்பிக்கையை நமக்கு தருகிறது. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறுமா? ஆம், நிச்சயமாய் உயிர் பெறும். அது கடவுளுடைய ஆற்றலாலே, கடவுளுடைய ஆவியானவராலே உயிர் பெறும் என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, இன்றைக்கு படிக்க கேட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை வருகின்ற பகுதி. ஒரே இடத்துல கூடியிருந்த சீடர்களை கடவுள் தமது ஆவியானவராலே
நிரப்புகின்றார். ஒரு புதிய அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். 1 முதல் 4 வரை வருகின்ற அந்த பகுதியை கவனிப்போம் என்று சொன்னால், ஒரு பலத்த காற்று வீசியது. அவர்கள் கூடியிருந்த அந்த வீடு முழுவதும் நிறைந்தது. நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் அவர்களுக்கு ஏற்பட்டு வெவ்வேறு மொழிகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாக சீடர்கள் கடந்து வருகிறதை இந்த திருமறை பகுதியிலே பார்க்கின்றோம். அதற்கடுத்து வருகின்ற 5 முதல் 13 வரை வருகின்ற பகுதியிலே இதை பார்த்து கவனித்த திரளான மக்கள் அச்சப்படுகின்றார்கள். ஒருவேளை இவர்கள் மதிமயங்கி போயிருக்கிறார்களோ என்று சொல்லி பேசிக் கொள்ளுகின்றார்கள். அப்பொழுதுதான் பேதுரு, இந்த நிகழ்வு கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட நிகழ்வு, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் தீர்க்கதரிசியின் வழியாக கடவுள் உரைத்ததை இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறார் என்று பேதுரு குறிப்பிடுகின்றார். தொடர்ந்து அவருடைய அருளுரையிலே 2 முக்கியமான காரியங்கள் வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் கடவுளால் திட்டமிடப்பட்டது. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை கடவுள் முன்குறித்து அதை செயல்படுத்தினார் என்பதை தைரியமாக சொல்கின்றார். அதை தாவீதோடு கூட ஒப்பிட்டு தாவீதே இப்படி சொல்லி இருக்கின்றார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உமது தூயவனை படுகொழியை காண விட மாட்டேன். இப்படி தாவீதாலே முன்னுரைக்கப்பட்டவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் கடவுளால் தீர்மானிக்கப்பட்டது, அது கடவுளுடைய சித்தம் என்று சொல்லுகின்ற பேதுரு தொடர்ந்து மிக அழகாக சொல்லுகின்றார். 36வது வசனத்தில், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 36வது வசனம், ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவுமாக மாற்றினார் என்பதை இஸ்ரவேல் மக்களாகி நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு அவர் கடவுளால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர். கிறிஸ்து அவர்தான் மெசியா என்று அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அறிக்கையிலே தான் 3000 பேர் திருமுழுக்கு பெற்றுக்கொள்கின்றார்கள். பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது வெறும் அனுபவங்களோடு முடிந்து விடுவது அல்ல, மாறாக நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை அறிக்கை செய்வது, கிறிஸ்துவுக்காக வாழ்வது, கிறிஸ்துவனுடைய அன்புக்கு நாம் எப்பொழுதும் சாட்சிகளாக இருப்பது. தூய ஆவியானவர் நம்மை நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து வாழ்வதற்கும் செயல்படுகிறதற்கும், கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சிகளாக இருப்பதற்கும் கடவுளுடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். நிறைவாக இன்றைக்கு படிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற யோவான் நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம், நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். ஆங்கிலத்தில் நாட் ஃபாலிங் டவுன், நீங்கள் விழுந்து விடாமல் இருப்பதற்காக இதை உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லுகின்றார். மிக அழகான திருமறை பகுதி. கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் இந்த உலகத்தில் எப்படி இருப்போம், எப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் சந்திக்க நேரிடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற இந்த திருமறை பகுதியில், உங்களை கொலை செய்கின்ற பொழுது அதை கடவுளுக்காக செய்தோம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நிலையை நீங்கள் சந்திக்கப் போகின்றீர்கள். கிறிஸ்துவிலே உறுதியாக இருப்பதும், கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கான
அழைப்பை குறித்து இந்த திருமறை பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். உங்களை கொலை செய்கிறவர்கள் கடவுளுக்காக இதை செய்தோம் என்று சொல்லுகின்ற அந்த நிலைக்கு கூட நீங்கள் வருவீர்கள். அதை தொடர்ந்துதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் போவது நல்லது, நான் போவேனையாகில் உங்களுக்கு தூய ஆவியானவரை தந்துருளுவேன். கடவுளிடமிருந்து வருகின்ற அந்த தூய ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். புதிய மொழிபெயர்ப்பிலே தூய ஆவியானவருக்கு துணையாளர் என்று நாம் பார்க்கின்றோம். மோதகன் மொழிபெயர்ப்பிலே சகாயர் என்று நாம் பார்க்கின்றோம். தூய ஆவியானவர் நமக்கு துணையாளராகவும் தேற்றரவாளனாகவும் நம்மை பாதுகாக்கின்றவராகவும் இருப்பார். பாடுகளின் மத்தியிலே, உபத்திரவங்களின் மத்தியிலே கிறிஸ்துவ வாழ்க்கையை நீங்கள் வாழுகின்ற பொழுது தூய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார், ஆற்றல் படுத்துவார் என்பதை ஆண்டவர் சொல்லுகின்றார். தொடர்ந்து தூய ஆவியானவர் வருகின்ற பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் தீர்ப்பை குறித்தும் உணர்த்துவார், கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். பொது மொழிபெயர்ப்பிலே இந்த வார்த்தைகளை மிக எளிமையாக மாற்றியிருக்கிறார்கள். பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். இங்கே அவர்கள் என்று குறிப்பிடுகிற அந்த சொல் யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதற்கு மறுக்கின்றார்களோ, கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைப்பதற்கு ஒப்புக் கொடுக்காமல் இருக்கின்றார்களோ அவர்கள் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் தீர்ப்பை குறித்தும் கொண்டிருக்கிற கருத்து தவறானது என்று குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து வாழுகிற வாழ்க்கையில அதிலேதான் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக, கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்கான அழகான திருமறை பகுதியாக நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய ஆவியானவர் கிறிஸ்துவிலே அவரில் கொண்டிருக்கிற நம்பிக்கையிலே நாம் உறுதியாய் இருப்பதற்கு நம்மை வழிநடத்துகிறவராக, பலப்படுத்துகிறவராக இருக்கின்றார். இந்த நாளிலே 3 திருமறை பகுதிகளை தியானித்திருக்கின்றோம். உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆம், தூய ஆவியானவராலே உயிரடையும். மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை கிறிஸ்துவாக அறிக்கை செய்வது, அதுதான் தூய ஆவியானவர் நம்மிலே செயல்படுத்துகின்ற செயல்பாடு. நிறைவாக கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைத்து வாழுகின்ற நாம் அவரிலே உறுதியாய் நிலைத்திருப்பதற்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ராபர்ட் மூர்சே மச்சே என்கின்ற மிஷனரி ரொம்ப அழகாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். நான் பரிசுத்த ஆவியானவரால் முற்றும் நிரப்பப்பட்டிருந்ததால் தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக வாசிக்கவும், அதிகமான நேரத்தை ஜெபத்தில் செலவிடவும், பாவத்திற்கு எதிராக என் ஆத்மாவை பரிசுத்தமாக காத்துக் கொள்வதிலும் மிகுந்த விழிப்புடையவனாக இருந்தேன். தூய ஆவியானவர் நம்மிலே செயலாற்றுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு, விசுவாசம் எல்லாம் புதுப்பிக்கப்படும். திருச்சபை தூய ஆவியானவருடைய இயக்கம், தூய ஆவியக்கம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய திருச்சபைகளிலே தூய ஆவியானவர் செயல்படட்டும். நம்முடைய பணிகளும், நம்முடைய செயல்களும், நம்முடைய பற்றுறுதியும் கிறிஸ்துவிலே ஆழமாய் வேரூன்றி இருப்பதற்கு தூய ஆவியானவர் நம்மை வழி நடத்துவாராக.
2 அறிவிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நம்முடைய திருச்சபையிலே இதுவரை திருச்சபைக்கான ஒரு வாட்ஸ்அப் குழு இல்லை. இந்த வாரத்திலே அதை நாம் தொடங்கி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு நபருடைய பெயர் அந்த குழுவில் இருக்கும். இந்த குழுவினுடைய நோக்கம், இந்த காலங்களில் நாம் காணொளியின் வழியாக வழிபாட்டிலே பங்கு கொள்கிறோம், அதை வாட்ஸ்அப் குழுவிலே பகிர்ந்து கொள்வதற்காக மாத்திரமே என்பதை உங்களோடு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை ஏதாகிலும் சுற்றறிக்கை இருக்குமே எனால் அதை அந்த குழுவிலே பதிவிடுவோம். ஒரே ஒரு அட்மின் அல்லது 2 இருப்பார்கள். அநேக நேரங்களிலே நமக்கு வருகிற நல்ல கருத்துக்களை நாம் ஃபார்வர்ட் செய்கிறோம், நல்லதுதான். ஆனால் நம்முடைய வாட்ஸ்அப் எண்ணிக்கை அதிகமாகின்ற பொழுது ஸ்டோரேஜ் இந்த மாதிரி சில சிக்கல்கள் இருப்பதனாலே அதை தவிர்க்கும்படியாக இந்த குழுவிலே நம்முடைய ஞாயிறு அருளுரைகளும் முக்கியமான அறிவிப்புகள் மாத்திரம் அதில் பகிர்ந்து கொள்ளப்படும். திருச்சபையார் உங்களை இணைத்துக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய எண்களை செயலருக்கோ அல்லது பெஞ்சமின் அவர்களுக்கோ நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அதை இணைப்பார்கள். இருக்கின்ற எண்களை நாங்கள் அந்த குழுவிலே இணைத்து விடுகிறோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய குருசேகரத்திலே நவீன் மிஷனரியாக பணியாற்றினார்கள் என்பது நமக்கு தெரியும். அவர்கள் இப்பொழுது தெலுங்கானாவில் இருக்கிற ஹைதராபாத் ஆந்திரா இறையியல் கல்லூரியிலே அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 3ஆம் ஆண்டு. 3ஆம் ஆண்டுக்கான ஃபீஸ் கட்டுவதற்கு நம்முடைய குருசேகரத்திலே உதவி கேட்டிருந்தார்கள். குருசேகர குழுவிலே இந்த மாதம் முதல் ஞாயிறு அவர்களை அழைத்து கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள செய்து ஒரு சுய வெறுப்பு காணிக்கையை நாம் எடுத்து ரிட்டையரிங் ஆஃபரை எடுத்து அதை அவர்களுக்கு கொடுத்து உதவலாம் என்று திட்டமிட்டிருந்தோம். ஆனால் அதை நாம் செய்ய முடியவில்லை. ஒருவேளை யாராகிலும் அவருடைய படிப்பிற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் அவர்களுடைய வங்கி எண் உங்களுக்கு அனுப்புகின்றோம். அவர்களுக்கு நீங்கள் நேரடியாக அதை கொடுத்து அவருடைய கல்விக்கு உதவி செய்யும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான தியானத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆம், உயிரடையும். அது கடவுளாலே, கடவுளுடைய ஆவியானவராலே நடைபெறுகின்ற செயல் என்பதை இந்த நாளிலே சிந்தித்திருக்கின்றோமே. எங்களுடைய வாழ்க்கையிலும் இது எங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா? இது எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுமா? குறிப்பாக நாங்கள் வாழுகின்ற இந்த காலங்களில் இது எப்பொழுது முடியும் என்று பெருமூச்சோடு கூட இருக்கின்ற சூழலில் மீண்டும் ஒரு விசை எங்களுடைய நம்பிக்கையை உம்மீது வைக்க, ஆண்டவரே, நீர் இன்றைக்கும் மாறாதவராய் செயலாற்றிக் கொண்டிருக்கிறீர் என்கின்ற அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாழ நீர் எங்களுக்கு கொடுத்த அழைப்பிற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதியும். திருச்சபையின் திருநாளை நாங்கள் கொண்டாடுகின்றோம். திருச்சபைகளிலே உம்முடைய தூய ஆவியானவருடைய செயல்பாடு நிறைந்திருக்கட்டும் சுவாமி. அதன் வழியாய் நாங்கள் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க எங்களுக்கு அருள் தாரும். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தூய ஆவியானவரை வாரும், எங்களை புதிதாக்கும். ஆண்டவரே, மீண்டுமாக இந்த நாளிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த நாட்களில் சுகவீனமாக இருந்த ஒவ்வொருவருக்கும் நீர் பாராட்டின தயவுக்காக நமக்கு நன்றி சுவாமி. இன்னும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆற்றலையும் நீர் தாருப்பா. அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். வருகின்ற வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாட இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்திற்காக, ஒவ்வொரு மாநிலங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் இணைந்து இந்த தொற்றை எதிர்கொள்வதற்கும் இதிலிருந்து மீண்டு வருவதற்கும் நீங்கள் கிருபை பாராட்டும். மருத்துவர்கள், செவிலியர்கள், முன்கள பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். எல்லா மனசோர்வுகளிலிருந்தும் அவர்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்.
துதிகள் மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் திருப்பெயரிலே தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் தங்க